Hi, hello everyone. This is Staff IAS Academy. நாம் இன்னைக்கு February 8th and 9th கான CA தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து where were the two new marine worm species discovered recently? ஸோ வந்துட்டு ஸ்பீசஸ் வந்துட்டு ஒரு 2 வார்ம் புழுக்கள் சரியா. ஸோ வந்துட்டு அந்த ஒரு புழு வந்து புதுசாக வந்து ஒரு மெரைன் கிரியேச்சராக வந்துட்டு கடலில் வாழக்கூடிய ஒரு புழுக்கள் வந்திருக்கு. ஸோ அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 புழுக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ரிசர்ச்சர்ஸ் டிஸ்கவர்ட் 2 நியூ ஸ்பீசஸ் அலாங் தி ஹெவிலி இம்பேக்டட் கோஸ்ட் லைன் ஆஃப் தி வெஸ்ட் பெங்கால் இன் தி நார்தர்ன் பே ஆஃப் பெங்கால். ஸோ நார்தர்ன் பே ஆஃப் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலோட கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 வார்ம்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு ஸ்பீசஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமால்காஸ்டஸ் சொலனோடாக்னத்தா. ஓகேவா, நமால்காஸ்டஸ் சொலனோடாக்னத்தா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மேங்க்ரூவ் வுட்ஸ் ஓகேவா, மேங்க்ரூவ் வுட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக காணப்படுது. அண்ட் ஆல்சோ இது வந்து கிளே மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடி மணல் மண்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இது வந்து நமால்காஸ்டஸ் சொலனோடாக்னத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்பீசஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெரைஸ் திருப்தியே அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு நெக்ஸ்ட். ஸோ நேம்ட் இன் ஹானர் ஆஃப் தி திருப்தி பானர்ஜி, த ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஆஃப் தி ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, திருப்தி பானர்ஜி அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஃபார் தி ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய நேமை தான் வந்துட்டு இந்த இதுக்கு வச்சுருக்காங்க சரியா. இப்போ என்ன ஒரு புழுவுக்கு போய் இவங்களுடைய நேம் வச்சுருக்காங்க அப்படி கிடையாது. அவங்க பார்க்குற ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது புழுவோ அனிமலோ எல்லாம் அந்த ஃபன்னாக ரிலேட்டடான எல்லாமே அவங்கள தான் சாரும். ஸோ அதனால் ஒரு நியூ ஸ்பீசஸ்க்கு அவங்க நேம் வச்சுருக்காங்க நெரைஸ் திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு அந்த புழுவோட நேம். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு வுட்டன் இதில் தான் இருக்கும். ஸோ இது வந்து சாண்டில் இருக்கக்கூடியது ஓகேவா, அது வந்து ஒரு மாதிரி களிமண் கிளே டைப்பில் இருக்கக்கூடியது, இது வந்து மணலில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிஸ்கவரி வாஸ் மேட் இன் தி திகா அண்ட் த பேங்கிபுட் ரீஜன்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நார்தன் ஆஃப் தி பே ஆஃப் பெங்காலில் பார்க்குறோம், அப்புறம் திகா அண்ட் தி பேங்கிபுட் ரீஜன்ஸில் மெயினாக இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டு எங்கே இருக்குது, நார்தன் பே ஆஃப் பெங்காலில் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டில் இந்த திகா அண்ட் பேங்கிபுட்டில் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. விச் நேவல் ஷிப் வாஸ் தி மைல்ஸ்டோன் இன் இந்தியா ஷிஃப்ட் ஃப்ரம் எ பையர்ஸ் நேவி டு எ பில்டர்ஸ் நேவி. ஸோ பையர்ஸ் நேவி பில்டர்ஸ் நேவினா ஒன்றும் கிடையாது, இது ஜஸ்ட் அ டேர்மு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் நேவி வந்துட்டு நம்ம நிறையா ஷிப்பை வந்து வெளியிலேருந்து கூட நம்ம நிறையா வந்துட்டு ஐடியாஸ் வாங்கி பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து வெளியிலேருந்து நம்ம நிறைய ஷிப்பை வந்து இண்டக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து முதல் முறை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷிப்பை எங்கேருந்தும் வாங்காமல் ஒரு இந்தியன் நேவல் ஷிப்பை நம்மளே இண்டிஜினியஸில் அக்கார்டிங் டு த சஃபிஷியன்ட் ஆஃப் தி வந்து ஆத்ம நிர்பார் பாரத் விக்ஷித் பாரத் 2047 படி பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை ஒரு சஃபிஷியண்ட்டாக பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதை பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா வந்து பையர் எங்கேருந்து வாங்காமல் பில்டர் ஷிப்பை, அப்போ அது முதல் எந்த கப்பல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் நேவல் ஷிப்பு அர்னல்லா. ஓகேவா, அர்னல்லாவை நம்மளே வந்துட்டு பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, கொஷின் பார்த்தாச்சு. எக்ஸ்ப்ளனேஷன் ஐஎன்எஸ் அர்னல்லா இது ஆன்சர். It is the Indian Navy's first indigenously designed and built anti-submarine warfare shallow water craft. சரியா. ஸோ இது என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ASWSWC அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகேவா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பண்ணியிருக்காங்க. கப்பல் கட்டும் தடம் அண்டர் எ மினிஸ்ட்ரி ஆஃப் தி டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் கீழே பண்ணியிருக்காங்க.
ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே பண்ணியிருக்காங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த கப்பலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இண்டிஜினியஸ்லி மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சின்ன சின்ன பார்ட்ஸ் வேணால் நம்ம வந்துட்டு வேறு எதாவது வாங்கிக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலே பண்ணப்பட்ட ஒரு கப்பல் ஏர்னலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 80% ஆஃப் இண்டிஜினியஸ், மித்ததெல்லாம் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து எம்எஸ்எம்இஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ண ஒரு கப்பல். ஓகே, ஏ ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி ஏர்னலா ஏர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் நேம் வந்து நேம்ட் ஆஃப்டர் தி ஹிஸ்டாரிக் ஏர்னலா ஃபோர்ட் லொக்கேட்டட் ஆஃப் வாசை இன் மகாராஷ்டிரா. ஸோ ஏர்னலா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா வாசையில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே அந்த நேமை தான் வந்துட்டு இந்த ஐஎன்எஸ்க்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் ஃபாரஸ்ட் வாஸ் தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்னேக் ரெக்கார்டட் இன் இந்தோனேஷியா? ஓகேவா? ஸோ எந்த ஃபாரஸ்ட்டில், இந்தோனேஷியா ஃபாரஸ்ட்டில் அந்த நேம், அந்த ஃபாரஸ்ட்டோட நேம் தான் கேட்குறாங்க. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்னேக், இப்போ ரீசண்டாக வேர்ல்டுலேயே ஒரு லாங்கஸ்ட் ஸ்னேக் இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுலவேசி இந்தோனேஷியாவில் தான். ஓகேவா? எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து அமேசான், பிரேசில் இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அனகோண்டா, பெரிய வகை பைத்தான் பாம்புகள், பெரிய அந்த அனகோண்டா மூவிஸ் எல்லாமே இந்த அமேசான் அந்த இதில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இந்த சுலவேசி அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்னேக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் A giant female reticulate python. ரெட்டிகுலேட்னா ஒன்றும் கிடையாது, அதோட பேட்டர்ன் வந்துட்டு வளையமாக இருக்கக்கூடியது பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஸ்னேக் ரெகனைஸ்டு பை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அஸ் தி லாங்கஸ்ட் மெஷர்டு ஸ்னேக் இன் தி வேர்ல்டு. இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் நேம் ஆஃப் திஸ் பைத்தான் வந்துட்டு மலாயோபைத்தாம் ரெட்டிகுலேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? மலாயோபைத்தாம் ரெட்டிகுலேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 7.22 மீட்டர்ஸ். அடியில் பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் வந்துட்டு 23 feet and 8 inches அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? 7.22 meters, 7.22 meters and 23 feet 8 inches அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்டில் பார்க்குறோம். ஸோ நிக் நேம் ஆஃப் த ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இபு பேரன் ஆர் பேரோனஸ், தி பேரோனஸ் இல்லைனா இபு பேரன். 7.22 meters, 23 feet 8 inches அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 4th question பார்த்தீங்கன்னா வந்து India is in dialogue with which country to explore the opening of an additional route for the Kailash மோனோசவர் யாத்ரா. சரியா? கைலாஷ் அந்த வந்து யாத்ரா வந்துட்டு எல்லாருமே வந்து போகிறாங்க சிவன் இதுக்கு. ஸோ ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய அந்த கைலாஷ் டெம்பிள். ஓகேவா? ஸோ இந்த யாத்ரா வந்துட்டு ஏற்கனவே சில ரூட்ஸ் வழியாக 2 பாஸ் மூலிமா போய்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ அடிஷ்னலாக ஒரு பாஸ் வந்து நம்ம ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து கேட்குறோம். ஸோ அது எந்த பார்டர், எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து வி ஆர் ஆஸ்கிங் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொஷின் பார்க்குறோம். ஸோ அடிஷ்னல் ரூட்டாக ஒரு ஓப்பனிங் கேட்குறோம். எங்கேருந்து, எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்துன்னா சைனா கிட்டேருந்து நம்ம கேட்குறோம். ஓகேவா? ஸோ சைனா நம்ம பார்டரில் இருக்குது, அங்கேருந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அங்கே தான் வந்து இப்போ புதுசாக ஏஐ டெக்னாலஜி பல சிசிடிவி கேமராஸ் எல்லாமே பொருத்தி அங்கே வந்து ஃபுல் சர்வைலன்ஸில் அந்த யாத்ராவை வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாஸ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ லாஜிஸ்டிக்ஸ் ஃபார் திஸ் sacred pilgrimage, additional route dialogue discussions are ongoing with the Beijing, China அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். regarding the possible use of the Shipkila Pass in Himachal Pradesh. ஓகேவா? possible use of the Shipkila Pass in Himachal Pradesh. official routes the Ministry of the External Affairs organize பண்ணதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிப்யூ லேக் பாஸ் இன் உத்தரகாண்ட்லையும் நாதுலா பாஸ் இன் சிக்கிம்லையும் இது ஃபுல்லாக எக்ஸிஸ்டிங் பாஸ் இந்த யாத்ரா போகிறதுக்கு இப்போ சிப்கிலா பாஸையும் ஓப்பன் பண்ண சொல்லி பெய்ஜிங் சீனா கிட்ட நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் வந்து த பில்கிரிமேஜ் இஸ் மேனேஜ்டு வித் தி கோஆர்டினேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் ஆஃப் யூபி, உத்தரகாண்ட் அண்டு சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த 3 ஸ்டேட்ஸோடு சேர்ந்து இது பண்ணால் இது நடக்கலாம்னா சிக்கிம், யூபி அண்டு உத்தரகாண்ட் அண்ட் ஆல்சோ வந்து இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ். ஸோ இவங்களோடைய எல்லாத்தோடைய அக்னாலஜ்மெண்ட் படி இது பார்த்திங்கன்னா இந்த பில்கிரிமேஜ் சைட் கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா இது ஓப்பனிங். ஓகேவா?
சரி நெக்ஸ்ட் இவங்க எல்லாமே இப்போ they are working for it அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரி and also they are managing. Okay, next 6th question. Baxter Pandem 2026 a cultural festival is celebrated at. So எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜக்தல்பூரில் தான் இந்த பாஸ்டர் பேண்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் ஒரு கலாச்சார ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜக்தல்பூர் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் தான் இந்த ஜக்தல்பூர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலில் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இனாக்ரேட்ஸ் பாஸ்டர் பேண்டம் 2026 இன் சத்தீஸ்கர் ஜக்தல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் அட் ஜக்தல்பூர் வேர் த பிரசிடென்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஈவெண்ட். ஓகே சரி நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்ன, வேர் வாஸ் தி நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டர் சென்டர் கோயிங் டு பி செட்டப்? நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டர் சென்டர் இஸ் கோயிங் டு பி செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதியில் செட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அமராவதி வந்துட்டு ஏபியோட கேபிட்டல் அமராவதி, சரியா? அங்கே தான் வந்து செட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ வந்து இந்த நேஷ்னல் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம்னா லிட்டில் பிட் ரேப்பிட் ஃபாஸ்ட்லியாக இந்த நார்மல் கம்ப்யூட்டர் விட சொல்யூஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரேப்பிட் ஃபாஸ்ட்லியாக இருக்கக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சென்டர் வந்து எங்கே செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமராவதி ஆந்திர பிரதேஷில் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் கீழே பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா the யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் செட் அப் திஸ் மைல்ஸ்டோன் சென்டர் அட் 50 ஏக்கர்ஸில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இட் வில் ஹவுஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 133 கியூபிட்னா யூனிட் ஆஃப் திஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து the center focuses on quantum computing, quantum sensors and cyber security. இது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணக்கூடியதான் இந்த சென்டரோட மெயின் ஃபோக்கஸு என்னது, குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் சென்சார்ஸ் அண்டு சைபர் செக்யூரிட்டி. யூனிட்ஸ் வந்து 133 கியூபிட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் வந்துட்டு அமராவதியில் அமைக்கிறாங்க. ஓகே சரி நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஹூ இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் யார்? அன்வர் இப்ராஹிம் தான் வந்துட்டு மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதுக்காக இந்த நியூஸ் இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறோன்னா, இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு மலேசியா போயிருக்காரு. ஸோ அதில் வந்து சில மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கவரிங் செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஆஃப் பைலேட்ரல் டெவலப்பிங், அதுக்கப்புறம் பேநெட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கமிஷன், ஸோ அவங்களுடைய சார்பில் பேநெட் போர்ட்டல், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் பண்ணுறது, ஸோ இது ரிலேட்டடான எல்லா டாக்ஸும் வந்துட்டு போயிருக்கு. ஸோ 11 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு எஜுகேஷன் எல்லா ரிலேட்டட்லையும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் மலாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலாயா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சென்டர்னே வந்துட்டு தமிழுக்காக அந்த திருக்குறளுக்காக மெயினாக வந்துட்டு ஒரு சென்டர் அமைக்கிறதா வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஆப்ரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ். பிக் கேட்னா அந்த சிறுத்தைகள் இருக்கும், ஸோ அதுக்கான ஒரு அலைன்ஸும் அண்ட் டைகர் கோஆப்ரேஷன் இது ரிலேட்டடாகவும் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேறு என்ன பேசியிருக்காங்கன்னா, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனில் தான் நான் திருவள்ளுவர் சென்டர் மலாயாவில் சொன்னேன். நியூ அலவுன்சஸ் ஃபார் தி மலேசியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் திருவள்ளுவர் அப்படிங்கிற நேமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மலேசியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்து படிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு திருவள்ளுவர் அப்படிங்கிற நேமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலவுன்சஸ் இது எல்லாமே வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஷின், ஜப்பான்ஸ் உமன் பிரைம் மினிஸ்டர் சனே தகச்சி ஓன் ஹவு மெனி கான்ஸ்டியூன்சஸ்? ஸோ லோவர் ஹவுஸ் வந்துட்டு கலைச்சிட்டு இப்போ திரும்ப எலெக்ஷன் வந்துச்சு. அந்த ஜென்ரல் எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க 465 கான்ஸ்டியூன்சஸ் வின் பண்ணி அகெயின் வந்து ஷீ இஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் எத்தனாவது ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர்னா 104th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 8 years ஆஃப் ஹிஸ்ட்ரியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு உமன் பிரைம் மினிஸ்டர் இஸ் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம்.
இம்பார்ட்டன்ட் டேயில் வந்து ஆட்டிசம் டே. ஸோ ஆட்டிசம் சண்டேனே அதை டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்டவுட் ஆன் February 8 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எல்லா February செகண்ட் சண்டே ஆஃப் February பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஆட்டிசம் சண்டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் எபிலெப்சி டே. எபிலெப்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இன் தி பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சீசர்ஸ் மாதிரி வலிப்பு திடீர்னு வருது, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதோட வந்துட்டு செயல் இழக்கிறதெல்லாம் வந்து பாதிப்பாக்குறது, இந்த பிரெயினோட செயல் எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படுற கையில் இருக்கக்கூடியது அந்த எபிலெப்சி. அதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த டே February 9th த செகண்ட் மண்டே ஆஃப் தி February அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸும் பார்த்தாச்சு. ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.